இது நடக்கக்கூடாதுங்கிறதுனால தான் தெளிவாக மக்கள் மன்றத்துக்கு அதை கொண்டு போகிறோம். நம்ம வெறும் எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னோம்னா, நம்முடைய தமிழ்நாடு மக்கள் எப்பயுமே தெளிவானவங்க. நம்ம தான் தாய்மொழியை காப்பதற்கு 80 வருஷத்துக்கு முன்னாடியே உயிரை கொடுத்து போராடி காப்பாற்றிருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய மீடியா பூரா தமிழில் இருக்கும். மகாராஷ்டிராவில் இருக்க மீடியா பூரா ஹிந்தியில் இருக்குது, மராத்தியில் இல்லை. ஸோ நீங்கள் இதுக்கும் அதுக்குமான வித்தியாசத்தை இங்கே தான் நீங்கள் அங்கே தான் பார்க்கணும். ஸோ நாம் எப்பயுமே முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர்கள். நம்ம மாநில சுயாட்சி யாருமே கேட்கலன்னா நம்ம கேட்போம். நீட் தேர்வு யாரும் எதிர்க்கலைன்னா நம்ம எதிர்ப்போம். இப்போ 8 வருஷம் கழிச்சு இப்போ நீட் தேர்வை மற்ற மாநிலத்தில் இருக்கிறாங்க. நம்ம அப்பயே இது போராட்டம் பண்ணி வேணான்னு சொன்னோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் அவர்களிருந்து வித்தியாசப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சரியான பாதையில் போகிறோம். அவங்களாம் லேட்டாக உள்ளே வராங்க. இப்போவும் நம்ம டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்கிறது நம்ம கரெக்டான பாதையில் போய்ட்டு வட மாநிலங்களில் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்காங்க சார். தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏக்கள் தானே இருக்காங்க. 4 எம்எல்ஏக்களை வச்சு எப்படி ஒன்றுமே பண்ண முடியாது. வட மாநிலங்களில் பாஜக ஸ்ட்ராங்காக இல்லவே இல்லை. அங்கேயும் அவர்களுடைய அந்த சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறது, பொலிட்டிக்கலாக எதிர்கட்சிகளை வீக்கன் பண்ணுறது, 2 கட்சியை தனியாக நிற்க வச்சுட்டு உள்ள 35% 40% வாக்குகளை மாத்திரமே வைத்துக்கொண்டு 60% ஓட்டு வாங்க கட்சிகளை பிரித்து வைத்துவிட்டு தான் இவங்க அங்கே தேர்தலை வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அது குஜராத்தாக இருந்தாலும் ராஜஸ்தானாக இருந்தாலும் பல மாநிலங்களில், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் மட்டும்தான் அவங்க முழுமையாக வலுவான சக்தியாக இருக்காங்களே ஒழிய மற்ற மாநிலங்களில் பிரித்தாளும் சூழ்ச்சியில் தான் அவங்க அங்கே அரசியல் நடத்திட்டு இருக்காங்க.